ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் கண்டிப்பாக ரொம்பவே ஜாலியாகவே போகுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ரசிகர்களோட மனநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யார் அவங்கள வெல்கம் பண்ணிடணும் இல்லையா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் பிருந்தாவனம் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப ஒரு அமைதியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஏன்னா படத்தோட ஹீரோவோட கதாபாத்திரம் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ ராதாமோகன் அவர்களுடைய திரைப்படம் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக அந்த படத்தில் ரொம்ப பெரிய ஒரு கருத்து இருக்கும் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். பிருந்தாவனம் அதாவது இந்த பிருந்தாவனம் அப்படின்ற பேரை கேட்டாலே நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு அமைதி, அந்த மாதிரி ஒரு அழகான தோட்டம் இப்படி தான் வரும். ஸோ இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை தான். இது வந்து ஒரு ஊட்டியில் நடக்கிற ஒரு கதை. அந்த மாதிரி ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் நடக்கிற ஒரு கதை, ஒரு அழகான ஒரு கதை. ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்டாக இருக்கணும் அந்த டைட்டில் வச்சோம் நாங்கள். மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அருள்நிதியோட கேரக்டர் அதான் அந்த படத்தோட ஒரு ஹைலைட். அதாவது ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர். இது சொல்லும்போதே எல்லாருமே வந்து மொழியோட கனெக்ட் பண்ணி தான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. அதோட தொடர்ச்சியாக அதோட பார்ட் டூவா அப்படின்லாம். இது அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. இது அந்த ஒரு ஒற்றுமை தான். இது ரெண்டு டிசபிலிட்டி உள்ள ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மற்றபடி வந்து இது டோட்டல் இது கதை நடக்கிற களம் வேற, கதை வேற, அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே வேற. ஓகே. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கிற இளைஞனுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரபலமான நடிகருக்கும் எதிர்பாராத விதமாக அவன் சந்திக்கிறான் அந்த நடிகரை. 2 பேருக்குள்ள ஒரு ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அந்த ஒரு ஒரு நாடறிந்த ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி ஒரு சாமானிய ஒரு ரசிகனுக்காக என்ன செஞ்சுட்டு போறாரு, அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிட்டு போறாரு, இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு கதை. இது வந்து அன்பு, நட்பு, மனித உறவு, மனித நேயம் இதெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு கதை. கண்டிப்பாக வந்து இவ்வளவும் வந்து ஒரு நல்ல ஒரு 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 நகைச்சுவையோட நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தி ஹியூமர் நான் சொல்கிறது, நல்ல ஒரு இயல்பான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவையோட ஒரு நிகழ வைக்கும் தருணங்களோட இந்த கதை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே டன். இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் எஸ், அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. சொல்லப்படுது. அண்ட் நீங்கள் மேம் ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து ஒரு கிராமத்து பொண்ணா ரொம்ப அழகாக வந்துட்டு போயிட்டீங்க. இந்த படம் அப்படியே உங்களுக்கு நேர்மாறாக இருக்குது இல்லையா இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு? ஸோ இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கு? ஆக்சுவலி பிருந்தாவனம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவிக்கு அப்புறம் தான் வந்து நான் அந்த மூவிக்கு நடிக்கவே போனேன். ஓகே. பட் அது ரிலீஸ் ஆச்சு முதல்ல. ஸோ பட் என்னதான் இருந்தாலும் கேரக்டர் டிஃப்ரெண்ட் தான். ம். பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே. அப்போ சொல்லிடலாம். தனியாக்கு இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஓகே. இந்த படத்தில் நட்பு பற்றி நிறைய விஷயம் நாங்கள் காட்டியிருக்கோம். ஒரு 2 பேர் சம்மந்தமே இல்லாதவங்க வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களோட நட்பு இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கீங்க. அபியும் நானும்லேயும் அதே மாதிரி ஒரு கதை தான். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டோரி எப்படி வந்துட்டு வந்திருக்கு, எப்படி வந்து டிரைவ் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தோட ஸ்டோரியை? இந்த படத்தோட கதையை வந்து நான் இன்னொரு படத்துக்கு ஒரு சில ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்சது. அதாவது மொழி ஓகே. மொழி வந்து இந்த மாதிரி ஒரு காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், அவங்கள பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சைன் லாங்குவேஜ் கோர்ஸ் படித்தேன். அவங்களோட வாழ்க்கையை பற்றி நிறைய பேரை சந்தித்து பேசினேன். நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களோட குடும்பம் அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது நிறைய நிறைய விஷயங்கள் கிடைச்சிது எனக்கு அந்த படத்துக்காக. ஓகே. அந்த ஸோ அது அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். ம். ஸோ அப்படி அந்த ஒரு தேடலில் கிடைச்ச ஒரு விஷயம் தான் வந்து இந்த பிருந்தாவனம் படத்தோட ஒரு கரு. ஓகே. அது என்னன்றது நான் இப்போ சொல்கிறது சரியா இருக்காது. ஆ. பட்டு அந்த ஒரு சமயத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு கதை தான் இது. ஏன்னா அந்த உலகத்தில் வேறு எவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ அதில் கிடைச்ச இன்னொரு கதை. அதனால சொல்கிறேன் நானே, இது டோட்டலாக வந்து வேறு வேறு கதை இது. ஓகே. ஆமாம். அப்படி தான் ஆரம்பிச்சது அது. அது ரொம்ப நாளாக மனசில் இருந்தது அது. அது தொடர்ந்து அடுத்தடுத்து வேறு ஒரு படங்கள் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நானும் அருள்நிதியும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கதையை வந்து நான் சூஸ் பண்ணேன். இதுவரைக்கும் அருள்நிதி அவர்கள் பண்ண கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரங்கள் தான். காலேஜ் கையா, இல்ல ஒரு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பையனா, ஒரு சாமானியன் இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த கேரக்டர் அவளுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ இதில வந்து அருள்நிதிய தான் நடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்தது சார்? அதான் சொல்ல வந்தேன் நான். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடிக்கடி சந்திப்போம், பேசுவோம். ஸோ அந்த மாதிரி சந்திக்கும் போதெல்லாம் வந்து நான் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு அவர்கிட்ட இயல்பாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சிரிப்பு இருக்கும். நல்ல ஒரு எப்பயுமே நல்ல ஒரு ஜோவியலா நல்ல ஒரு ஒரு ஜாலியாக இருப்பார் அவரு. பட் நம்ம அவர் படத்தில் பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி டஃப்பான கேரக்டர்ஸ், அப்படியே ஒரு மாதிரி ஒரு முறைப்பா அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அந்த மாதிரியே பார்த்துட்டு இருப்போம். எனக்கு இந்த ஒரு அவரோட ரியல் இது வந்து ரொம்ப எனக்கு அப்பீலிங்காக இருந்தது எனக்கு. இது நல்லா இருக்குமே, இது இது ஸ்க்ரீனில் நல்லா ரொம்ப சாமிங்காக இருந்தது அது. அவர டிஃப்ரெண்ட்டா ஆமா. காட்டுறதுக்கு. ம். அப்பதான் எனக்கே வந்து மனசுல ஒரு தோணுன விஷயம் தான் அது. இந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு நம்மள்ட்ட. அதுக்கு இவரு கரெக்ட்டா இருப்பாரு. ம். அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படி. ஸோ ஓகே. அந்த நம்பிக்கையோட தான் நான் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் முதல்ல அவரும் கதை ரொம்ப நல்லா இருக்கு. பட் நான் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும்.
யோசிச்சு ரொம்ப சவாலான ஒரு கேரக்டர் அது. ஓகே. அப்படி சொன்னா அவரும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்தார். அப்படி தான் அந்த படம் நடந்துச்சு. மற்றபடி வந்து அருள்நிதிக்காக அப்படிலாம் இல்லை. ம். ஒரு கதை இருந்தது எனக்கு அந்த ஒரு ஒரு ப்ராசஸில் வந்து நடந்த விஷயம் தான். இந்த படம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ராதமோகன் அவர்கள் உங்ககிட்ட வந்து இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லும்போது, உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டக்குனு இந்த விஷயத்தால நான் கவரப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது என்னது மேம்? ஆஹ் அது இந்த கேரக்டர்ல உள்ள ஒரு யதார்த்தம். இந்த கேரக்டர் பூராவே வந்து அப் தானா வந்து எதார்த்தமா நடிக்கிறது தான் இந்த கேரக்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே. இந்த படத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வரீங்க? நீங்க அருள்நிதிக்கும் உங்களுக்கும் எந்த அளவு வந்து இந்த இடத்துல லவ் இருக்கு? நீங்க கதையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். பட் அந்த சண்டைக்குள்ளார ஒரு சின்ன லவ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஓகே. ஹீரோ, ஹீரோயினோட கதாபாத்திரத்த டாம் அண்ட் ஜெர்ரி மாரி பண்ணியிருக்கீங்களா சார்? இல்ல, அந்த மாதிரி இல்லை. அது அது அவன் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு தனக்குன்னு ஒரு தனி உலகம், ம். அவனுடைய ஒரு சின்ன உலகம் அப்படின்ற மாதிரி வாழ்கிற பையன். இவன் வந்து அங்கே ஊட்டியிலேயே வந்து அவன் வந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு ஒரு சலூனில் வந்து ஒரு 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 முடிதிருத்தும் கலைஞனாக ஒர்க் பண்ணுற பையன். ம். இவன் வந்து ஒரு ஒரு அங்கே ஊட்டியிலே ஒரு கொஞ்சம் ஒரு அஃப்ளூன் ஃபேமிலியிலேருந்து வர பொண்ணு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க ஒரு சின்ன ஊருன்றதுனால எல்லாருக்குமே எல்லாரும் தெரியும் இல்லையா? ஸோ ஓகே. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒருத்தருக்கு தெரியும். இவன் எப்போ பாரு அவனை சீண்டிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து எப்போ அப்படி தான் அலட்சியமாக போவான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஓகே. அது ஏன் அப்படின்றத ஒரு கதை அது. அது ஏன் அவனுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதை. ஸோ அதனால் வந்து இவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு ஒரு நட்பு இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சும்மா அந்த இது மாதிரி வந்து ஒரு சீண்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் அது. ஓகே. மற்றபடி வந்து இப்போ தனியாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு 3 முக்கியமான கேரக்டர்ஸ். அதாவது அருள்நிதியோட கேரக்டர், அடுத்து தனியா பண்ணியிருக்க கேரக்டர், அப்புறம் விவேக் சார் பண்ணியிருக்க கேரக்டர். இது 3மே வந்து ரொம்ப ஒரு பேரலா எதையுமே வந்து படத்துலேருந்து பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு படமே வந்து இந்த 3 பேரை சுற்றி தான் நடக்கிற ஒரு கதை அது. So அண்ட் அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் தான் இந்த படத்துலையும். ஓகே. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு முக்கியமா சொல்ல போனோம்னா, விவேக் அவர்கள வந்து ஜாஸ்தி போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் விவேக் அவர்கள் இதுல வந்துட்டு அவருடைய கதாபாத்திரத்திலேயே நடிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அவர் தான் ஒரு பெரிய செலிபிரிட்டி இந்த படத்துல அப்படின்ற மாதிரி. அவரையும் இந்த படத்துல சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன சார்? அது விவேக் வந்து பெரிய செலிபிரிட்டியா அப்படின்னு விட விவேக்காவே நடிக்கிறார். இதில் நடிகர் விவேக்காவே நடிக்கிறார் அவர். ஆமா. அதான் இந்த படத்தில் வந்து ஹைலைட் அது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு இருக்கிற பையன் அவன் வந்து ஒரு பிரபல நடிகரை மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நடிகர் வந்து விவேக் தான். ஓகே. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் அவனுடைய ஒரு பொழுதுபோக்கு வந்து கதையில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் இப்போ இந்த இந்த காமெடி சீன்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பான். ஆ. அவனுக்கு கேட்குது கேட்கல அப்படின்றதுலாம் அது நம்ம பிரச்சனை இது. அவன் வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அதில் அவனுக்கு ஒரு மனசு ஒரு ஆறுதல் ஏதோ ஒன்று. ம். அப்படி அவன் அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அவன் கடையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி விவேக்கோட காமெடி பார்த்துட்டே இருப்பான். ஓகே. அப்படி இருக்கும்போது திடீர்னு விவேக்கை சந்திக்கிறான் அவன் எதிர்பாராத விதமாக. ஸோ அந்த மாதிரி கதை. ஸோ இதுக்கு வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு காமெடியன், ஒரு ஒரு ஸ்டார் காமெடியன் அந்த மாதிரி ஆக்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு பட்டுச்சு எனக்கு. அப்போ விவேக் சார் வந்து மைண்டில் வந்தார் எனக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து எனக்கு வந்து அவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடி இது ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல ஒரு அவரால் மற்ற விஷயங்கள் நடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அது. கண்டிப்பா. ஆமாம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து அவர் இந்த கேரக்டருக்கு இது பண்ணிட்டு முதல்ல நான் அவர்கிட்ட போய் அந்த மாதிரி கேரக்டர் அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஓ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி. ஏன்னா அவராகவே வர வேண்டியது. ஆமா. ஸோ இப்போ வெறும் காமெடி அப்படிங்கும்போது லாஜிக்லாம் பார்க்காம என்ன வேணால் பண்ணலாம். பட் அவராகவே வரும்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரும் வந்து எங்கேயும் இறங்கிடக்கூடாது. கண்டிப்பா. ஆமாம். ம். ம். அட் த சேம் டைம் வந்து அவருக்குன்னு சில ட்ரேட்மார்க் ஒரு ஹியூமர்லாம் இருக்கும். அதையும் விட்டுற முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு பேலன்ஸ்டாக அது அந்த ஹியூமர் சைடு வந்து அந்த மாதிரி பேலன்ஸ்டாக நாங்கள் பேசிட்டு பண்ணோம். இருக்கும் பொழுதே அவருடைய அந்த ஒரு ஆமாம். சின்ன அது சின்ன அது அந்த பேச்சு. மாதிரி ஒரு ரியல் லைஃப்லேயும் ரொம்ப ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர் அவர். ஸோ அதனால் அந்த ஒரு பேலன்ஸாக பண்ணோம். பட் இதில் வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக என்ன அப்படின்னாக்கா, இதில் அவர் எல்லாரும் சிரிக்க வைப்பார் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்கள வந்து ஒரு ஒரு 2, 3 இடங்களில் வந்து கண்கலங்க வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு குணச்சித்திர நடிப்பும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அது நிச்சயமாக வந்து அவருடைய ஒரு ஒரு இந்த 400 படங்கள் பண்ணிட்டார் அவர். இது வந்து நிச்சயமாக வந்து அவரை வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு நடிகனா வந்து இந்த படம் வெளிப்படுத்தும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருடைய அவரோட ஒரு நடிப்பு மறுபக்கத்தை இன்னொரு எங்களால பரிமாணத்தையும் இந்த பார்க்க படத்தில் முடியும். பார்க்கலாம். அது வந்து நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும். அண்ட் நீங்க மேம் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்துட்டு எதிர்பார்த்து அந்த கேமராவை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த படத்துல ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க கடந்து வரும்பொழுது எந்த அளவுக்கு கத்துக்கிட்டீங்க? ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு எப்படி சர்ப்ரைசிங்கா இருந்தது? ஃபர்ஸ்ட் மூவிங்கிறது இதுதான். ஸோ எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே என்னால் ஒவ்வொரு நிமிஷத்துலையுமே என்னால் கற்றுக்க முடிஞ்சது. ம். ஓகே, லைக் வெறும்னு ஆக்டிங் மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் கேமராமேன் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, டிரெக்டர் சார் இருந்தாருன்னா ஓகே இப்படி தான் ஷார்ட் வைக்கணுங்கிறதுலேருந்து மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க, ம். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாங்கிறது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் ஃபுல்லாக என்னால் அப்சர்வ் பண்ணி கற்றுக்க முடிஞ்சது.
கண்டிப்பா. அதே மாரி இந்த வாரிசு நடிகர்கள்னு வந்தாங்கன்னா, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாரோட மூதாதையர்களையும் பார்த்துருப்பாங்க, இவங்க சூப்பரா நடிக்கிறாங்க அப்டின்ட்டு. அந்த விஷயத்துல ரவிச்சந்திரன் சார் வந்துட்டு ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட உள்ள வந்திருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தது உங்களுக்கான அந்த கடுமையான ஒரு இடம்? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது வந்து ஆசை. ஸோ எனக்கு நானே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிட்டது தான். ஆ. ஸோ எனக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இத பண்ணல. ஸோ ஓகே. எனக்கு இது ஒரு பெரிய இதுவா தெரியல. அண்ட் தாத்தா பேர காப்பாத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அண்ட் காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இதுதான், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டு சட்டுன்னு பேசக்கூடிய ஆளா இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க எந்த மாதிரி சார்? ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது இப்போ தனியாக ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணி, அதை ஒரு கம்ப்ளீட் எல்லா சீன்ஸும் ரிஹர்சல் பண்ணி அப்புறம் தான் வந்து ஷூட்டிங்கே ஆரம்பிச்சோம் நாங்க. ம். ஏன்னா முதல் படம், அங்கே போயிட்டு எல்லாம் சொல்லிக் குடுத்து எல்லாம் பண்ணும்போது நான் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. கண்டிப்பா வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும். யாரா இருந்தாலும் வந்து திடீர்னு போய் கேமரா முன்னாடி நிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அது. அதனால வந்து இப்போ தினம் வந்து அ ஆஃபீஸ்க்கு வர வச்சு, தினம் ஒரு 3 சீன் ரிஹர்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து அடுத்த நாளுக்கு என்ன பண்ணணுமோ அந்த சீன் பேப்பர் குடுத்து, டயலாக் பேப்பர் படிச்சு டயலாக்லாம் படிச்சுட்டு வான்னு சொல்லி, அடுத்த நாள் மறுபடியும் அந்த சீன்ஸ் பண்ணி, இப்படி கிட்டத்தட்ட மொத்த படத்தையும் கிட்டத்தட்ட 2 தடவ ரிஹர்சல் பண்ணோம். ஸோ ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே வந்து தனியாவுக்கு வந்து எல்லாமே இந்த சீன்ல நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ம். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போனோம். ஸோ வந்து அதனால தான் வந்து நாங்க திட்டமிட்டபடி ரொம்ப அழகா எடுக்க முடிஞ்சது படத்த. தனியா மட்டும் இல்ல, அருள்நிதி அப்படிதான். ஏன்னா இந்த மாரி ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ணும்போது, அதுக்கு நெறைய உழைக்க வேண்டியிருக்கும். நான் சும்மா போய் பண்ண முடியாது சைன் லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ கண்டிப்பா. அவரும் வந்து அவரும் ஒரு 1 மாசம் வந்து இதுக்காக டைம் ஒதுக்கி, ம். அவரும் வந்து சைன் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு, இப்ப அந்த மாரி இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க? அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அவங்களுடைய டெம்பரமெண்ட் எப்படி இருக்கும்? அ பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் வந்து நெறைய ரிசர்ச் பண்ணி கத்துக்கிட்டு, ம். அப்புறம் தான் அவரும் ஸ்பாட்டுக்கு வந்தாரு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இப்போ தனியா வந்து ஒரு 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 புதுமுகம் அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் வரல ஸ்பாட்ல. ஓகே. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். நாளைக்கு இந்த சீன் அப்படின்னாக்கா எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்துருவாங்க அப்படி. ஸோ அதனால எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப ஒரு எளிதாவே இருந்துச்சு. ரொம்ப ஷூட்டிங் ரொம்ப ஒரு இனிமையா நடந்துச்சு அதனால தான். அதுக்கு ஓகே. காரணம் வந்து அதுக்கு முன்னாடி நாங்க பண்ண அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தான். சூப் சார். அண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவிலேயே ரொம்ப கிளாரிட்டியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கையில பேர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அந்த இடத்துல ஷூட்டிங்ல வந்து நீங்க நடிச்ச சீன்ஸ் எல்லாமே பிடிச்சு ரொம்ப ஆசைப்பட்டு நடிச்சிருப்பீங்க. பட் ஒரு இடத்துல உங்கள அறியாமலே நீங்க நெகிழ்ந்த தருணங்கள்லாம் இருக்கும். இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன அறியாம ரொம்பவே நெகிழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே போயிருப்பீங்க. அந்த மாதிரி இடம் எது மேம்? ம். அது வந்து ஒரு காஃபி ஷாப் விவேக் சாரோட எனக்கும் விவேக் சாருக்கும் ஒரு காம்பினேஷன் சீன் வரும்போது, அந்த சீன்ல நான் வந்து லைக் லிட்டரலா நான் மறந்துட்டேன். நான் ம். டயலாக் பேசுறேங்கிறத நான் மறந்துட்டேன். ஓகே. நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த சீன் வந்து அப்படியே என்னையே அறியாம வந்து நான் டயலாக் பேசுறேங்கிறத மறந்துட்டு நான் பண்ண சீன். தென் ரொம்ப பிடிச்ச சீனும் கூட அதுதான் நினைக்கிறேன். அது என்னையே அறியாம நான் அது ஒரு ஃப்ளோல வந்தது. ஓகே. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஷால் சந்திரசேகர் சார். அவருடைய பாடல்கள் எல்லாம் வந்துட்டு இப்போ தனித்து நிக்குதுன்னு கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும். அதே மாரி இந்த படத்துல ட்ரெய்லர்ல பார்க்கும்பொழுதே ரொம்ப ஒரு மைன்யூட்டா ரொம்ப ஒரு மெலோடியஸான ஒரு டோனோட போகுது. ஸோ அவருடைய பாடல்கள பத்தி சொல்லுங்க சார். ஆம். எனக்கும் இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல விஷால் சந்திரசேகரோட மியூசிக் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ அதனால வந்து இந்த படத்துக்கும் வந்து ஒரு அவர நான் கேட்டேன் நானு மியூசிக் படத்துல. அவரும் ரொம்ப ஒரு ஆர்வமா வந்து முன் வந்தாரு. விஷால் வந்து இன்னைக்கு அதாவது இன்றைய இளைஞர்கள் இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த மாரி ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு மியூசிக்கா இருக்கு அவரோடது. இந்த படத்துல ஒரு 3 பாடல்கள். அதாவது எல்லாமே சிச்சுவேஷன் வர பாட்டு தான். 3மே 3 வெரைட்டியான சாங்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து நல்ல ஒரு 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 ட்ரெண்டியா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கான ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஊட்டியில நடக்கிறது கதை அப்படின்றனால இந்த படுகாஸ் அப்படி அவங்களுடைய ஒரு ஒரு ட்ரெடிஷனல் மியூசிக் ஒண்ணு இருக்கு. ம். ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு ஃபோக் சாங் ஒண்ணு இருக்கு. இத தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு மெலடி ஒண்ணு இருக்கு. அது இப்ப எனக்கு வந்து மொழியில வந்து ஒரு காற்றின் மொழின்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து எனக்கு இந்த பாடல் அமைஞ்சது. அது ரொம்ப இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த பாட்ட வந்து எஸ்பிபி சார் பாடுனாரு அப்படின்றது. ஓகே. ஆமா. ஸோ ரொம்ப ரொம்ப என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் அது. இப்ப நெறைய பேர் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா எனக்கு அந்த காற்றின் மொழி சாங் மாரி இந்த பாட்டும் வந்து
ஒரு காலம் கடந்து நிற்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பா. உங்களுடைய திரைப்படம்னா அந்த ட்ரேட்மார்க் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திரைப்படத்துலயும் ஒரு பாடல் எல்லாரோட க்ளோஸ் டு ஹார்ட் ஆமாம். அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு வருது. அதே மாதிரி இந்த படத்துலயும் இந்த பாடல் இருக்கும். சாமானிய மக்களோட வாழ்க்கையை சொல்றதுல ராதாமோகன் அவர்களோட எழுத்து வந்துட்டு ஒரு பொயட்ரிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாவலிஸ்டா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல நீங்க எழுதியிருக்கக்கூடிய கதாபாத்திரமும் அப்படிதான். உண்மையான வாழ்க்கையில இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக எல்லாம் சரி, நான் என்னோட படங்களில் வர்ற மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து சந்தித்தது இல்லை கேள்விப்பட்டது, இல்லை நான் சந்தித்த சில பேரோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வாழ்க்கையை ஒட்டின ஒரு விஷயம் தான் எல்லாமே. கதையாகட்டும் கதாபாத்திரங்களாகட்டும் எல்லாமே வந்து ஏதோ என்னை பாதித்தவர்கள். சில சில கதாபாத்திரம் கற்பனையாக இருக்கலாம், ம். பட் மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் லைஃப் தான் என்னோட கேரக்டர்ஸ் எல்லாமே. So இந்த ஓகே. படத்துலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எல்லாமே. ம். இந்த படமும் அந்த மாதிரியான ஆமாம், ஒரு கண்டிப்பாக. விஷயமா இருக்கும். நீங்க இது மாதிரி பார்த்த உடனே ஒரு சிலர் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில ஒரு பாசிங் க்ளவுடா இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உங்களோட வாழ்க்கையில கடந்திருக்காங்களா? கண்டிப்பா. பட் ஒவ்வொன்றா சொல்லணும்னா எனக்கு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸ் இல்லை. பட் கண்டிப்பா அவங்கள பார்த்து நான் ஓகே அப்படின்னு ம். ஆன இன்ஸ்டன்சஸ் கண்டிப்பா உண்டு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதே சார், அந்த படத்தோட நம்ம ட்ராவல் பண்ற மாரி இருந்தது. ரொம்ப பார்க்கும்பொழுது ரொம்ப ரிச்சான இடம்லாம் கிடையாது. நம்ம போய் பழக்கப்பட்ட நெறைய விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளே இருந்தது. நம்மள அந்த படத்தோடயே ஒன்றி கூட்டிட்டு போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அத பத்தி. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதை வந்து ஊட்டியில் நடக்குது ஃபுல்லாகவே. ஸோ ஊட்டியின் போதே வந்து ஒரு ஒரு விஷுவலாக ஒரு ப்ளீஸிங்கான ஒரு விஷுவல்ஸ் கண்டிப்பாக நேச்சுரலாக அமைஞ்சிடும் நமக்கு. ம். நம்ம நிறைய லொக்கேஷன் வந்து நல்லா தேடி தேடி போய் ரொம்ப இன்டீரியராக நிறைய அதிக பார்த்துறாத லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி ஊட்டியில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். அப்புறம் மைசூர் பக்கத்தில் சக்லேஷ்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, ம். அங்கேயும் போய் ஷூட் பண்ணோம். அது மாதிரி ரொம்ப சில இடங்கள்லாம் வந்து நம்ம இறங்கி ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் போகணும். ம். அந்த மாதிரிலாம் லொக்கேஷன்ஸ்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த கதைக்கு வந்து லொக்கேஷனே ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் அது. ஏன்னா ஊட்டிங்க ஏன்னா இந்த கதைக்கு வந்து வெறும் அழகுக்காக மட்டும் வச்ச ஒரு விஷயம் இல்லை அது ஊட்டின்றது. இந்த கதை ஊட்டியில் நடந்தால் இந்த கதை நடக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு கதை இது. ஸோ அதுக்காக அந்த இடமும் ஒரு கேரக்டராகவே இருக்கும். என்னுடைய கேமராமேன் விவேக் வந்து அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ம். ராதமோகன் அவர்களுடைய திரைப்படம்னா கண்டிப்பா மக்களுக்கு வந்துட்டு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் கொண்ட ஒரு திரைப்படமா தான் இருக்கும். படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீன் அவங்கள அந்த சீட்டை விட்டு எந்திரிக்க வைக்காது, திரையரங்கை விட்டு வெளியில வரும்போது கண்டிப்பா அந்த ஒரு தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்பவுமே. அது அபியும் நானும்லயும் இருக்கட்டும், மொழியிலயும் இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களையுமே. இந்த படத்துல மக்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். மக்களுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு அழகான திரைப்படத்தை கொடுத்திருக்கேன்னு சொல்ல வரக்கூடிய தருணங்களை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பாக. அதாவது இந்த படம் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு அன்பு, நட்பு, காதல், இந்த மாதிரி மனித உறவுகள் இதை பற்றிலாம் பேசுகிற படம் தான் அது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கும்போதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து நமக்கு ஒரு 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 ஃபேண்டஸியாவோ இல்லை வந்து இது சினிமாவில் மட்டுமே நடக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு, நம்மளும் இதை செஞ்சுருக்கோமே, இதை நம்மளும் செஞ்சுருக்கலாமே, இல்லை செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்ல குடும்பத்தோட வந்து நல்ல மனம் விட்டு சிரித்து, அதே அதே சமயம் வந்து சில இடங்கள்ல நெகிழ்ந்து ம். நமக்கு வந்து அதாவது எங்கேயோ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்க உணர்வுகள் வந்து ஒரு ஆடியன்ஸோட மனசையும் தொடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது படத்தில். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு உண்மையான தருணங்கள், ஒரு நிஜமான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி தான் படத்தில் வச்சுருக்கு. எதுவுமே சினிமேட்டிக்காக ரொம்ப ஒரு கதைக்கு அவைய போய் எதுவுமே பண்ணல. எல்லாமே கதைக்கு தேவையான அந்த ஒரு ஒரு வாழ்க்கையை ஒட்டின ஒரு விஷயங்கள் தான். அதனால் கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாருமே வந்து ரிலேட் பண்ண முடியும் அந்த படத்தில். கண்டிப்பா. இந்த இடத்துல நீங்க மக்களுக்கும் அண்ட் உங்களுடைய ரசிகர்கள் இப்ப வந்துட்டு இந்த படத்திற்கு அப்புறமா இன்னும் நிறைய ரசிகர்களும் வரப்போறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க சொல்ல விரும்புவது சொல்லிடலாமா? கண்டிப்பா எல்லாரும் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. டூ சப்போர்ட். தேங்க்யூ. ஓகே. ராதாமோகன் அவர்களுடைய இன்னொரு நாவலை நாங்க வந்துட்டு படிக்க போறோம் கூடிய விரைவில. ஸோ ரொம்ப அழகான திரைப்படம் கொடுத்திருக்கீங்க. இந்த 1/2 அன் ஹவர் பிருந்தாவனம் திரைப்படத்தை பத்தி ரொம்ப அழகான விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி. நன்றி.